நாகம்மானுடைய வாழ்க்கையில இருந்து விசுவாசத்தை கத்துக்கலாம். பணிவிடை செய்கிற அந்த சிறு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நாகம்மான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போறாரு. அங்க ராஜா எலிசா கிட்ட அனுப்புறாரு. எலிசா ஒரு ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் அப்படின்னு சொன்னாரு. நாகம்மான் இது கேட்டு கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா, இந்த மனுஷன் என்னை இப்படிதான் குணமாக்குவாருன்னு, என் மேல கை வச்சு எனக்காக ஜெபம் பண்ணுவாருன்னு. ஆனா அது எதுவுமே நடக்கல. அதனால நாகம்மான் புறப்பட்டு போயிட்டாரு. ஆனா அவருடைய வேலைக்காரர்களில் ஒருவன், தகப்பனே, உங்களிடத்துல அந்த தீர்க்கதரிசி பெரிய காரியம் செய்ய சொன்னா நீங்க செஞ்சிருப்பீங்க, ஆனா இந்த சின்ன காரியம் செய்யறதுக்கு எத்தனை அதிகம் அப்படின்னு சொல்றாரு. நாகம்மானோ அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி செய்றாரு. செஞ்ச பிறகு கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறாரு. இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்ம கிட்ட இப்படி பேசணும், இப்படி செயல் பண்ணணும் அப்படின்னு. ஆனா சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். நம்ம அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தணும். அப்போ கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். அதே போலதான் நாகம்மானோட வாழ்க்கையில பார்க்கலாம். இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன்.